Hi friends, welcome back to Mini Tasty. நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய எக் கறி தான். இது சிம்பிள் மட்டும் இல்லை, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் சேர்த்து நல்லா ஒரு கிளறுங்க. காஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. நான் 1 கீரி போட்டிருக்கேன், 1 முழுசாகவே போட்டிருக்கேன். அது கூடவே வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட்டு நம்ம ஏன் வெங்காயத்தோடு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வணங்கும், அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுங்கள். நான் தக்காளியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையில் கத்தி வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி கோடு போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறுங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. கரம் மசாலா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. மசாலா வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணுங்கள். பண்ணி மசாலா நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நம்ம ஏன் முட்டை கோடு போடுறோன்னு கோடு போட்டு வச்சுக்கோங்கன்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கும் முட்டைக்குள்ளே. நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகும். கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்குங்க. நான் தேங்காய் விழுது அரைக்கும் போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நல்லா வாசனையை தரும், அதுக்காக தான். தண்ணி கொஞ்சமாக விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க.
சூடான சுவையான எக் கறி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை பிடிக்க நான் அவராக இருக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.